இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சத்தான முருங்கைக்கீரை கடையில் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். துவரம் பருப்புங்க ஒரு 150 கிராம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் முருங்கைக்கீரை ஒரு மீடியம் சைஸ் கட்டு ஒரு 3 கைப்பிடி அளவுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச பருப்பில் இந்த பல்ப்பு மாதிரி இது நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நான் எடுத்துட்டேன், 1-2 இருந்தால் கூட பார்த்து எடுத்துருங்க. 3 கைப்பிடி அளவுங்க, 150 துவரம் பருப்புக்கு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் பாருங்கள் எடுத்தாச்சு. முருங்கைக்கீரையை மட்டும் நல்லா சாப்பிடுங்க எல்லாருமே, நல்லா சத்தானதுங்க, எல்லா சத்துமே இதில் இருக்குதுங்க. பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகாங்க, பூண்டு நல்லா ஒரு 2 பெரிய கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்துடலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் அளவு போட்டு இந்த கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு போட்டுருங்க. அந்த மாதிரி உப்பு மட்டும் இப்போ போட வேண்டாம். உப்பு இப்போ போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி போயிடும், கீரை டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ ஏற்கனவே தண்ணி ஒரு 100 ml தண்ணி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். அதான் விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ கீரை 3 விசில் வச்சுருக்கேங்க, 2 விசில் வைக்கிறோம்னே. ஆனால் அது 3 விசில் வச்சுருக்கேன். வாங்க திறந்து பார்க்கலாம். நம்ம வச்ச தண்ணிக்கே இது கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. நம்ம இப்போ தண்ணி இருக்க கூட வேணாம், இப்படியே வச்சு நம்ம கடைஞ்சிடலாங்க. இந்த மாதிரி மற்ற வச்சு நீ மண்சட்டி என்கிட்ட இல்லை, இதிலே வச்சு கடைஞ்சிடலாங்க. இதுவே நல்லா வந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்பு எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த முருங்கைக்கீரைக்கு கம்மியாகத்தையும் சேர்க்கணும் உப்பு, இல்லைன்னா அப்படியே கடுத்த மாதிரி இருக்கும். சேர்த்து கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், குக்கர்லேயே கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவு கடைஞ்சா போதும். ரொம்ப நைஸாக இருந்தால் வழுக்குன்னு கிடக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க, காயட்டும். இது வடகங்க, வடகந்தான் போட்டு தாளிக்க போகிறேன். நம்ம தாளிப்பு வடகம் பாருங்கள். இது போன வருஷம் போட்டதுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரெல்லாம் மாறவே இல்லை. இந்த மாதிரி உடச்சி தாங்க போடணும். இப்போ ஒரு வடகத்தை 3 வாட்டி போடலாங்க. வாங்க எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான். இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுங்க. கீரை கடையிலுக்கு வெண்டைக்காய் பொரியல். இது ஒரு நாள் வீடியோ போடுறேங்க, இது எடுக்க முடியல. இந்த கீரை கடையிலுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா கடுகு நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தாளிப்பு, இல்லைன்னா இதெல்லாம் போடவே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வடகத்தில் இருக்குது. உளுந்து 1 ஸ்பூன்,
செவந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய தாளிப்பு வடகங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நொறுக்கி விட்டுருவாங்க. இந்த வடகம் போட்டு தாளித்து கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்படியே நம்ம கீரையில் போட்டு ஒரு கடையை கடைஞ்சி விட்ருவோம். அப்படிதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க அப்படியே கீரையில் கொட்டிடலாம். அப்படியே ஒரு கடைஞ்சிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் கீரையை. வாசனை செம்மையாக இருக்குது பாருங்க. அருமையான நம்ம முருங்கைக்கீரை கடையில் துவரம்பருப்பு போட்டு கடைங்க. ஏன்னா இது முருங்கைக்கீரைக்கும் துவரம்பருப்புக்கும் ரொம்ப நல்ல ரத்தம் அணுக்கெல்லாம் நல்லா ஊறும். ரொம்ப நல்லது. இதே மாதிரி கடைஞ்சி பாருங்கள். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்க. நம்ம முருங்கைக்கீரை துவரம்பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, அருமையாக இருக்குங்க. அந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவுகளோட இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ தாங்க எனக்கு பின் நம்பர் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.